எடா மக்கள்ஸ் எட்டாட் ரியாக்ஷன் ஆல்டிகேட் கீட்டோன் ஆசிட் சாப்டர்ல எட்டாட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டொலுவின் கார்பன் பென்சீனுக்கு அடுத்தது அட்டாச் ஆக டொலுவின் கார்பன்ல இருந்து என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா மேஜர் ப்ராடக்ட் ஆல்டிஹைடு மாறும். இதுக்கு முன்னாடி கேட்டர்மேன் கோச் பார்த்துருப்பீங்க. பென்சீன்ல ஒரு ஆல்டிஹைடு குரூப்பே உட்கார வச்சோம், நியூ கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன். இங்க என்னன்னா அந்த டொலுவின் கார்பனை ஆல்டிஹைடா மாற்றும். இடையில எக்கச்சக்கமான பஞ்சாயத்து நடக்கும். வி நெவர் மைண்ட் தட் திங்ஸ். அதே மாதிரி ரீஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா குரோமைல் குளோரைடு. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு சிகப்பு கலர் குரோமைல் குளோரைடு. CS2 சால்வெண்ட் பார் எடுத்துக்கோ, சால்வெண்ட்னே வச்சுக்கோங்க. எஸ், இன்டர்மீடியேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னன்னா குரோமியம் காம்ப்ளெக்ஸ்னே டீசெண்டாக பேர் இருக்கும், அதெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணோம்னா CHO CrOH Cl ட்வைஸ். இந்த டோட்டலாக இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ட்வைஸ் த டைம் இருக்கும். ஓகே, இதை நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு போட்டோஜெனிக் மெமரி மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, 2-3 தடவை வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகலை, எக்ஸாக்டாக எனக்கு வந்து நான் மறந்து போயிடுறேன் சார் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. CR, இந்த CR கூட ஒரு OH, அடுத்து இந்த இடத்துல Cl அவ்வளோதான். அந்த குரோமைல் குளோரைட்ல இருந்த 2 ஆக்சிஜனும் பாருங்க, ஒருத்தன் OH இருக்கிறான், அடுத்து வந்து 2 Cl மேக இருக்கானா. எஸ், அதே மாதிரி இன்னொரு டைம், ஏன்னா ட்வைஸ் த டைம் கொடுத்துருக்கான், அப்போ இன்னொரு டைம் CR OH Cl முடிஞ்சு போச்சு. இதுதான் அந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலி. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மாதிரி நடக்கும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மாதிரி அட்டாக் நடந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த லீவிங் குரூப்பாக வெளியே போயிடுவா, நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆக்சுவலி டையால் மாதிரி ஃபார்ம் ஆகும், வாட்டர் மாலிக்கு வெளியே போகும். இது பிரச்சனையே கிடையாது. இதில் இன்னொருத்தர் இருக்கான், அவன் தாங்க விஷயமே. இதில் என்ன பண்ணுவான்னா இந்த இடத்துல குரோமியம் ஆக்சைடு, அடுத்து பார்த்தீங்கன்னா அசிடிக் அன்ஹைட்ரேட் CS3CO ட்வைஸ் த டைம் O. இவன் தான் விஷயமே. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட்டையும் இதில் ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட்டையும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அது பல்கி ஏரியா ஈஸியாக இருக்கு பார்க்க. ஆனால் இந்த இடத்துல கொசன் இருக்குல்ல ஃபார்முலா, இதை நம்மள சூப்பராக கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போ நான் அதை எழுதிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். என்னன்னா இங்கே ரீஏஜென்ட் குரோமியம் ஆக்சைடு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி அசிடிக் அன்ஹைட்ரேட், டெம்பரேச்சர் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இன்டர்மீடியேட் கிடைக்குதுல்ல, இந்த 2 இன்டர்மீடியேட்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கேள்வி கேட்கலாம். இந்த இன்டர்மீடியேட்டுக்கு நேம் கொடுக்குறான் பாருங்களேன். பென்சைலிடீன் டை அசிட்டேட். பென்சைலிடீன் டை அசிட்டேட் தான் இதோட நேம். அது சிம்பிளா குரோமியம் காம்ப்ளெக்ஸ் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது பென்சைலிடீன் டை அசிட்டேட். ஸோ பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பில் நம்ம ஹீட் பண்ணணும். என்னன்னா வாட்டர் போட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைட் ப்ராடக்ட் கிடைச்சிடும். எனக்கு இது ஞாபகம் வச்சுக்க முடியல சார், அந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல எழுதிருக்கிறது மறந்து போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பராக ஒரு ஐடியா சொல்கிறேன். எப்படி அவனுக்கு ஐடியா கொடுத்தா அதே மாதிரி இங்கே ஒரு கார்பன் ஹைட்ரஜன் இருக்கா, இவன் கூட என்ன ஆட் ஆயிருக்கா அப்படின்னா அசிடிக் அன்ஹைட்ரேட் ஆட் ஆயிருக்கா. அங்கே பாருங்க ஒரு O இருக்கா, திரும்பவும் ஒரு O C+O CH3. ஸோ ஃபைனலி இதுதான் அந்த 2 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்படியே டிராவல் பண்ணி இங்கே வந்துட்டோம், ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சு, இன்டர்மீடியேட் டிஃபர் ஆகுது, ரிஏஜென்ட் டிஃபர் ஆகுது. செகண்ட் மெத்தட் இங்கேருந்து டிராவல் ஆகி திருப்பி ப்ராடக்ட் வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி டொலுவின் கார்பன் வந்து ஆல்டிஹைடாக மாற்றிருக்கோம், ரிஏஜென்ட் சொல்லியாச்சு, இன்டர்மீடியேட் சொல்லியாச்சு, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.